ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டெஸ்டி ரேட்ஸ். பூனே பக்கத்தில் இருக்க ஜிவ்தன் ஃபோர்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் 3வது நாள். ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து கல்மந்தேவி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருந்தோம். அது வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ். செகண்ட் டே இமேஜிக்காக போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ டேரெக்டாக ஜிவ்தன் ஃபோர்ட் போகலை, அது பக்கத்தில் இருக்க ரீவாஸ் ஹோம் ஸ்டே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரக்குக்கான கைடு மட்டும் எங்களுக்கு தேவைப்படல, அங்கே சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக இவங்ககிட்ட புக் பண்ணல. நாங்கள் புக் பண்ணது என்னவோ மும்பையில் இருக்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சியில். அவங்க இவங்களோட டைப் வச்சுருக்காங்க. இவங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இன்னொருத்தவங்களோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தோட கான்டாக்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லாத்துக்குமே கால் பண்ணி உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி போய்க்கோங்க. ஸோ இவங்கக்கிட்ட டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி ஒரு 20லேருந்து 25 பேர் தங்குற மாதிரியான ஸ்பேஸுமே இருக்குது. பட் நாங்கள் தெரியாமல் வேறு இடத்துல ஹோட்டல் புக் பண்ணிட்டோம். இங்கேயே தங்கியிருந்தோம்னா எங்களுக்கு ட்ராவல் டைமும் மிச்சமாக இருக்கும். ஸோ காலையில் வந்த உடனே வந்து ஆளுக்கு ஒரு போகா, அப்புறம் வந்து காஃபி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் அவங்களே வந்து ஒருத்தர் அமுச்சு விட்டாங்க அந்த ஃபோர்ட் போகிற வரைக்கும். இங்கேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான் ஃபோர்ட். இந்த ஜிவ்தன் ஃபோர்ட்டோட ட்ரக்கிங் பேஸ் கேம்ப் வந்து பார்த்தப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட வந்து மேலே வரதுக்கு கைடு அனுப்புறேன்னு சொன்னாங்க. வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒரு ட்ரக்கிங் ஆர்கனைசர்ஸ் இருந்தாங்க, அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அஃபீஷியலாலாம் ஜாயின் பண்ணல, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரக் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேயே வந்து உங்கள்கிட்ட சொந்தமாக டென்ட் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து டென்ட்டு போட்டு தங்கலாம். இந்த இடம் வந்து ஸ்டார் கேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதாவது வந்து இங்கே பொல்யூஷன்லாம் அவ்வளோவா இல்லாதனால ஸ்கைலாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நைட்டு வந்து நட்சத்திரத்தை பார்க்குறதுக்குலாம் ரொம்பவுமே ஒரு அமேசிங்கான ஸ்பாட். இங்கே நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணலாம், இல்லை அவங்களே வந்து டென்ட்டும் கொடுப்பாங்க எங்கள் லோக்கல். ஸோ அவங்க டென்ட்லேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவுமே ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ஏரியா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல போய் டென்ட்டை பிச் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட்லேயே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த வேலி எதுக்குன்னா, இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் மான்சூன் சீசனில் இங்கே வந்தீங்கன்னா ட்ரக்கிங் ரொம்பவுமே கஷ்டமாயிரும். பட் இந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலை பார்க்கலாம். எப்படின்னா இங்கே தண்ணி போயிட்டு அங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிக்கும். அந்த காற்றடிக்கிறதுல வந்து அந்த கீழே போகிற தண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக மேலே வரும். ஸோ அதனால் இது வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்னு பேர். ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டார் கேஸ் பண்ணலாம். இந்த ட்ரக்கிங் ஜிவ்தன் ட்ரக்கிங் இது பண்ணலாம். அடுத்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் பார்க்கலாம். 4வதாக இங்கே வனர்லிங்கின்னு ஒன்று இருக்குது. அதாவது தனியாக ஒரு பிணக்கில் இருக்கும். இந்த மலையோட இந்த கார்னரில் உங்களுக்கு அப்புறம் காட்டுற பாருங்கள். ஸோ அந்த பிணக்கில் நீங்கள் வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஜிப்லைன் போயிட்டு மேலேருந்து கீழே நீங்கள் கயிறு பிடிச்சி ராப்பிள் பண்ணலாம். இது வந்து ட்ரக்கிங் எந்தூசியாசிஸ்ட் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சவுத் இந்தியாவில் இவ்வளோ கிட்டத்தட்ட 450 அடி உயரம் வந்து நீங்கள் ராப்பிள் பண்ணுறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சம்மர் ஸ்பாட். நாங்கள் வந்து இதுக்கும் தான் சேர்த்து புக் பண்ணியிருக்கோம். அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னால் வந்து இது வந்து த ஃபேமஸ் 5 ட்ரக்கிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் மொத்தம் 5 ட்ரக்கிங் ஸ்பாட் இருக்குது. நானேகட், ஜிவ்தன், சாவந்த், ஹத்சர், ஷிவ்னேரி. இந்த 5 ஸ்பாட்டையுமே 2 நாள் வந்து ட்ரக்கர்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மத்தியிலையுமே இது ரொம்ப ஃபேமஸ். 1345 மீட்டர் சீ லெவலை விட ஹைட்டில் இந்த ஃபோர்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கோட டிஃபிகல்ட்டி லெவலை பற்றி பார்ப்போம். இதை வந்து மாட்ரேட் டு டஃப் சொல்லலாம். அதாவது வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரக் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு வந்து இது மாட்ரேட். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இது டிஃபிகல்ட்டி லெவல் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரூட் இங்கே வந்து நிறைய ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போகும். நீங்கள் வந்து வழி மாறாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து போகணும். பெட்டர் லோக்கலில் கைடு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அடுத்த டிஃபிகல்ட்டி என்னென்னா, இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீ பெயின் இல்லை பேக் பெயின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்ரு. இங்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டதை எங்களாலே பார்க்க முடிஞ்சுது. அதாவது இது வந்து அதாவது இப்போ வந்து மேனுவலாக வந்து ஸ்டெப்ஸ் கல்லை வச்சு போட்டிருந்தாங்கன்னா அது ப்ராப்பராக இருந்திருக்கும். இது எப்படின்னா, பாறையே வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். அந்த பாறையை வெட்டி அதில் வந்து ஸ்டெப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் நீங்கள் மேலே போக போக ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, ஒரு கடைசி ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தூரம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸே இருக்காது. நிறைய இடத்துல கயிறை பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கைடு இருந்தாங்கன்னா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் சம்மரில் வரதுனால இந்த ட்ரெக்கிங் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா ட்ரக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா சைடும் க்ரீனாக, பட் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபோர்ட்டை பற்றி, இந்த ட்ரக்கை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோர்ட்டுக்கும் சிவாஜி மகாராஜாவோட அப்பா சாஹாஜிக்கும் நிறையவே லிங்க் இருக்குது. இங்கே அகமது நகருங்கிற இடத்த ஆண்டுக்கிட்டு வருது நிசாம் ஷா. அவங்க தான் வந்து பரம்பரையாகவே ஆண்டுக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து ஷாஜகான் வந்து போர் தொடுக்கிறாரு. அவர் தளபதி சர்தார் ராணோஜிக்கு ஒரு கட்டளை இடுறாரு, என்னென்னா இந்த கோட்டையை பிடிச்சி அந்த வம்சத்தையே அழிச்சிருங்கன்ட்டு. ராணோஜியும் அந்த அகமது நகரை கேப்சர் பண்ணுறாரு. மன்னன், அவங்களோட பையன், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க, இன்ஃபேக்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்க முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொண்டுறாங்க, ஒரு ஆண் வாரிசு கூட இருக்கக்கூடாதுன்னு. அங்கேருந்து 2 பேர் தப்பிக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ராணி சஜீதாவும் அவங்களோட பையன் வந்து முர்தாஸாவும், சின்ன பையன், அவனை வந்து பையன்னு கூட சொல்ல முடியாது, கை குழந்தைன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து சாகாஜி வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன ஆனாலும் அந்த குழந்தையோட உயிருக்கு ஒன்றுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாருனா, சாகாஜி வந்து அந்த பீஜாப்பூர் சுல்தானோட ஒரு அலையன்ஸ் வைக்கிறாரு. அலையன்ஸ் வச்சுட்டு மஹூலிங்கிற ஒரு ஃபோர்ட்டில் அந்த குழந்தை முர்தாஸாவை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதை தெரிஞ்ச உடனே ஷாஜகான் என்ன பண்ணுறாருனா, பீஜாப்பூரில் இருக்கிற முகமது அலி ஷாங்கிற ஒருத்தரோட அலையன்ஸ் வச்சு டக்குன்னு அந்த கோட்டையை கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாகாஜி நிறைய தடவை வெளியிலிருந்து அட்டாக் பண்ணி அவங்களை எப்படியாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஒரு கட்டத்தில் சஜிதாவும் அந்த முர்தாஸாங்கிற அந்த கை குழந்தையும் அங்கே உள்ளேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. சாகாஜி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த குழந்தையும் அம்மாவையும் அவரால் வந்து மீட்டெடுக்க முடியல. ஸோ அப்போ வந்து இந்த குழந்தையை கொண்டு போய் ஷாஜகான் முன்னாடியும் முகமது ஆதில் ஷா முன்னாடியும் போய் நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து ஷாஜகான் என்ன சொல்கிறாருனா, இந்த குழந்தையை கொன்ற சொல்கிறாரு. அப்போ வந்து சாகாஜி நேராகவே போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த குழந்தைய உயிரை மட்டும் விட்டுருங்க, கொல்ல வேண்டாம்னு சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஷாஜகான் ஒத்துக்கிற மாதிரி இருந்தாலும் முகமது ஆதில் ஷா வந்து முடியவே முடியாதுன்னு தீர்மானமாக இருக்கார். ஒரு வழியாக வந்து சாகாஜி என்ன பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க, உயிரோடு விட்டுறாங்க. ஆனால் வந்து ஷாஜகானோட அமைச்சர் தளபதி சர்தார் ராணோஜி கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய டெல்லியில் ஒரு சர்தாராக வளர்க்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறாங்க, அந்த குழந்தைய உயிரோடு விடணும்னா சாகாஜி வந்து டுவர்ட்ஸ் சவுத், தெற்கு நோக்கி போய் அவரோட ஒர்க்கை பார்க்கணும். அவர் வந்து ஒரு தளபதியாக இருந்தார், அவருக்கு தெற்கு நோக்கி தான் போயிடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு த்ரெட்டாக நினச்சி பயந்தாங்க, இவர் இருந்திருந்தாருன்னா பின்னாடி நமக்கே பிரச்சனையாக வருவார், இவ்வளோ தைரியமான ஒருத்தர்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது, அவரோட பையன் இவரோட ஒரு பெரிய த்ரெட்டாக வருவான்ட்டு. அவர் தான் வந்து சிவாஜி மகாராஜா. இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடந்து வந்துடலாம். இங்கிருந்து மேலே போகிறது இந்த இடம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு. ஸோ அதனால தான் இங்கே கூட்டம் இருக்கும். ஏன்னா அட் அ டைமில் ஒருத்தர் தான் அந்த கயிறு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்டாமினா இருந்தால் ஏறலாம், இல்லைனா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பை கூப்பிட்டுக்கோங்க, கயிறு மட்டும் பிடிச்சிட்டு ஏற முடியாது. அடுத்து என்னோட டன். ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, பட் இந்த கயிறு இல்லைன்னா நிஜமாலுமே ஏறது கஷ்டம். இந்த கயிறு இருக்கிறனால கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஏறிடலாம். ஸோ உங்களுக்கு யாராவது கூட இருந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம். மேலே வந்தாச்சு. அடுத்து நம்ம பசங்கள்லாம் எப்படி ஏறுறாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரோப்பை தாண்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்டீப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டாப்பை ரீச் ஆகிடலாம். பட் நான் ஒன்று யோசிக்கிறேன், இது வந்து இந்த மவுண்டைன் வந்து மான்சூனில் இன்னுமே பெட்டராக இருக்கும். பட் மழை காலத்தில் தான் என்ன தான் நீங்கள் கிரிப்பான ஷூ போட்டிருந்தீங்கனாலும் ஈரப்பாறையில் நல்லாவே வழுக்க தான் செய்யும். பட் எப்படி ஏறி இருப்பாங்கன்னு தெரில. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கலாம், இல்லைனா வந்து அந்த ராப்லிங் பண்ணுவோம் இல்லையா, அது பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபோர்ட்டோட டாப் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கலாம். இது ஏரியா ரொம்பவே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து ஹைக் பண்ணியே போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற வழியில் ஒரு சின்ன கோவில், அப்புறம் வந்து 2-3 இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டிலாம் இருக்கும், அதுவுமே வந்து பாறையில் காவு பண்ணி எடுத்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் நம்ம அதை அப்படி சுற்றி போக போகிறதில்ல. பட் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரோனில் வந்து இந்த ஃபோர்ட்டோட ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுவே லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் எடுத்து ஒரு 15 நிமிஷம் நடந்தால் போதும், அந்த வனர்லிங்கிங்கிற பின்னக்கல் போயிடலாம். ஸோ இந்த மவுண்டெயின்லேருந்து அதுக்கு ஜிப்லைனில் போகலாம். கிட்டத்தட்ட கீழே 1000 அடி ஆழம் இருக்கும்.
ஜிப்லைன் எடுத்து போயிட்டு அங்கேருந்து ஒரு 400 அடி நீங்கள் வந்து ராப்பிள் பண்ணி இறங்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதோட கம்ப்ளீட் வீடியோவை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோர்ட்டை பற்றி சொல்லலாம். உண்மையாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு டென்ட்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து சூப்பராக தங்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக பேஸ் கேம்பில் வரைக்கும் நீங்கள் காரில் வரனாலும் வரலாம். இல்லைனா 2 ட்ரக்கை வந்து அட்டர்டைன் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த நானேகட்டில் நீங்கள் கார் கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஜிவ்தன் ஃபோர்ட்டோட பேஸுக்கு வரலாம். இதுவே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தை வரலாம். பட் அங்கேருந்து இங்கே காரில் வரணுன்னா 1.25 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர் சுற்றி வரும். ஸோ அந்த 62 கிலோமீட்டரை நீங்கள் வெறும் 5 கிலோமீட்டரில் நடந்து வரலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் இந்த தடவை பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து போனதே ஒரு 5 நாள் ஷார்ட் ட்ரிப் தான். பட் நீங்கள் வந்தீங்கன்னா அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இந்த வனர்லிங்கி பினக்கில் நாங்கள் பண்ண ஜிப்லைன் அண்ட் ராப்லிங்கை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.